தோசை, அப்பள வடை. நாங்க மட்டும் தோத்துக்கிட்டே இருப்போம். நீங்க மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நீங்களும் என் கூட வந்து தோத்து போங்க. இப்படி வந்து சிஎஸ்கே மும்பைய பார்த்து சொல்ற மாரி தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை டெல்லி கூட வந்து தோத்துட்டாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல டெல்லி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் தானே பண்றாங்க. அவங்களோட பேட்டிங் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் ரிக்கல்டன் இவங்க 2 பேருமே வந்து ஒரே ஓவர்ல முகேஷ் குமாரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க. என்னப்பா இப்படி 2 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதுலயே வந்து ரோஹித் சர்மா அதிரடியாலாம் வந்து விளையாண்டாரு. அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கன்டினியூ ஆகும்னு நினைக்கும்போது, அவர் வந்து அக்சர் பட்டேலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரூதர்ஃபோர்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுப்பார்ன்னு பார்த்தா, அவரும் வந்த உடனே நடைய கட்டிட்டாருங்க. சூரியகுமார் யாதவ் வந்து இன்னைக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டினியூ நினைக்கும்போது, சூரியகுமார் யாதவும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பிளேயர்ஸ்லாம் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. இதனால வந்து இன்னைக்கு மும்பை 20 ஓவர் முடிவுல 162 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து டெல்லி அசால்ட்டா வின் பண்ணிருவாங்கன்னு சொல்லி. ஆனா மும்பை ஸ்டார்ட்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. ராகுல், நிதிஷ் ராணா இவங்க 2 பேரோட விக்கெட்ட அடுத்தடுத்து வந்து எடுத்தாங்க. சரி அதுக்கப்புறம் மும்பை இதே மாரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு நெனைக்கும்போது, அப்பதான் 10 நிசங்கா, சமீர் ரிஸ்வி இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே ஓரளவுக்கு மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, 10 நிசங்கா வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா சமீர் ரிஸ்வி இருந்துகிட்டு, நான்லாம் அவ்வளோ ஈஸியா விடமாட்டேன். நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி, மனுஷன் வந்து 90 ரன் எடுத்து அசத்தி புட்டாருங்க. இவர் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா சமீர் ரிஸ்வி 90 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. இவர் அவுட் ஆனா ஏன்னா சேஸ் பண்றதுக்கு பெரிய ஸ்கோரா வந்துருந்துச்சு. இத வந்து டெல்லி அசால்ட்டா 19வது ஓவர்லயே 6 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா டெல்லி வந்து இந்த ஐபிஎல்ல 2வது வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. மும்பை வந்து ஒரு மேட்ச வின் பண்ணி, இந்த மேட்ச வின் பண்ணி கன்டினியூஸ் வெற்றிய பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப 2வது மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்க. இப்ப இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஎல்ல எந்த டீம் நல்லா விளையாடுறாங்க, எந்த டீம் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றதே வந்து தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு டீமும் ஒரு மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஆனா சிஎஸ்கேவோட நிலைமை தான் ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.